வாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான பிப்ரவரி 20ஆம் தேதியோட நடப்பு நிகழ்வுகளை சட்டுன்னு பாத்திரலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள 4 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்கேன். அப்போதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். சரி, பகுதிக்குள்ள போலாம். முதல்ல உலக சமூக நீதி தினம். இது பிப்ரவரி 20ஆம் தேதி. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா, சமூக நீதிக்காக இருக்கிற தடைகளை தாண்டி வாய்ப்புகளை உருவாக்கணும்ன்றதுதான். அடுத்து டெக்னாலஜி. டெல்லியில நடந்த ஏஐ சம்மிட்ல மனிதனை மையமாக வச்ச ஏஐ தான் முக்கியம்னு பிரதமர் சொல்லியிருக்கார். இப்போ ஒரு முக்கியமான திட்டம், அதுதான் லக்காதிபதி திதி திட்டம். இதுக்கு ஒரு புது இலக்கு வச்சிருக்காங்க. 2029 மார்ச் மாசத்துக்குள்ள 6 கோடி பெண்களை வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க வைக்கிறது தான் இலக்கு. அடுத்து டெல்லி. அங்க நில உரிமைகளை டிஜிட்டலாக்க பூ ஆதார் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நிலத்துக்கும் 14 இலக்கு தனி நம்பர். இது நிலத்தகராறுகளை குறைக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சுகாதாரத்துறையில ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையா அரிதான நோய்களுக்காக ஒரு தேசிய பயோபேங்க் அகமதாபாத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, லைசோசோமல் ஸ்டோரேஜ் கோளாறுகள் மாதிரி அரிதான நோய்களை ஆராய்ச்சி செய்யதான். இப்போ கடலுக்கு அடியில லக்ஷத்தீவுல கலாத்தியா பாலசுப்ரமணியானின்னு ஒரு புதுவகை நண்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. விண்வெளியில பார்த்தா ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி ஒரு புதுசா 4 கிரகங்கள் கொண்ட அமைப்பு கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்து வரப்போற ஒரு முக்கியமான ஈவெண்ட் 2027 ஏஐ இம்பாக்ட் சமிட் ஸ்விட்சர்லாண்ட்ல ஜெனீவால நடக்க போகுது. சரி, இப்ப நம்ம மாநிலத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டுல என்னென்ன முக்கிய விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். விவசாயத்துல தமிழ்நாடு நிறைய சாதிச்சிருக்கு. தனியா பட்ஜெட், உணவு உற்பத்தி அதிகரிப்பு, புதுசா கரண்ட் கனெக்ஷன்ஸ். விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இந்த 2 திட்டங்களோட தாக்கத்தை பாருங்க. குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. கடைசி பகுதி, முக்கிய உண்மைகளை ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். இதெல்லாம் தேர்வுல வர வாய்ப்பிருக்கு. உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. தேதிய மறக்காதீங்க. ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 நடந்த இடம் பாரத் மண்டபம், டெல்லி. இந்தியாவின் முதல் எல்எஸ்டி பயோபேங்க், அது அகமதாபாத்ல இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வி. பூ ஆதாரங்கிறது ULP-9 திட்டத்தோட இன்னொரு பேரு. 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. கலாத்தியா பாலசுப்ரமணியானி, இது ஒரு புதுசா கண்டுபிடிச்ச நண்டு இனம். கடைசியா ஒரு கேள்வி, ஏஐ, டிஜிட்டல் நிலப்பதிவுகள் மாதிரி விஷயங்கள் இந்திய பொருளாதாரத்தை எப்படி மாத்தோன்னு யோசிச்சு பாருங்க.